ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஒரு மனிதன் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட போராடுகின்ற ஒரு வாழ்வாகத்தான் இந்த காலகட்டத்தில் அமைந்து விடுகின்றது. போராடித்தானே ஆக வேண்டும், வாழ்ந்துதானே தீர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு போராட்டம். ஒரு வாழ்க்கையில தொழில பிரச்சனைகள் வரும்போது கலங்கி போகின்றார். நண்பன் பகைவனாகும் போது திகைத்து போகின்றார். அப்படிப்பட்ட காலத்தில் அவருடைய மனம் இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2025 கடைசி மாதம் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற 2026 எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசனத்தின் மூலம் சொல்ல போகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு தருணம் என்று தான் சொல்லுவேன். கடுமையான போராட்டத்தை சதித்தவங்க வாழ்க்கையிலுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையுமா, இனிய மாதமாக அமையுமான்னு கண்டிப்பாக அமையும். காரணம், சனி ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நல்ல யோக நிலைகளை எல்லாம், நல்ல யோக பலன்கள், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல நிலைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை சனி பகவான் தருகின்றார். இவன் கொடுத்தால் இவன் தடுப்பார், இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான் என்கின்ற ஒரு அருமையான காலம். எந்த கிரகமாயினும் இவன் மட்டும் நலமாக அமைந்து விட்டாலே போகும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ரிஷபத்துக்கு அமையுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு, அதாவது யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் இதுவரை ரிஷபராசிக்கு எந்த விதமான பலனை தராவிட்டாலும் கூட அவர் இருக்கின்ற இடம் ராசிக்கு 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா பணவரவை தந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தரப்போகின்றார். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் ஏது. அந்த வகையில் பொருளாதாரத்தில் போராடிய உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலனை ராகுவும் சனியோடு சேர்ந்து தருகின்றார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒருவருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவனாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு மாற்றத்தை தருவான். அதே நேரம் அதே ராகுவை பொறுத்த வரைக்கும் அதீத ஆசையின் காரணமாக தவறான நிலையை நோக்கி மன ரீதியாக உடல் ரீதியாக சென்று விடுவான். சில அவப்பெயர்கள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதை சொல்ல வேண்டிய என் கடமை, கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன் என்பது ஆத்மகாரகன், பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பலவீனமாக தென்படுவதனால பகைகள் வரக்கூடும். சூரியனை பொறுத்தவரை பலம் பலகீனம் இரண்டில் சூரியன் பலகீனம் ஆகவே கூடாது. அந்த வகையில் சூரியன் பலகீனமாக பலமிழந்து இருப்பதனால சில தேவையற்ற வம்பு வழக்குகள் வர இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன், களத்திரகாரகன் சுக்கிரன் 7ல் ராசியை பார்க்கின்றார். 4ல் கேது உடல்நிலையில் அக்கறையை எடுத்து சொல்கின்றார்கள். ஆக களத்திரகாரகன் சுக்கிரன் ஒருவன் மட்டுமே இந்த காலத்தில் துணை இருப்பார் என்றால் சனி பகவானும் சேர்ந்து துணை இருக்கின்றார். காரணம், லாபஸ்தானத்தில் அவர் வருவது. இதுவரை வாழ்க்கையில் ஒரு மதில் மேல் பூனையாக வளமா இடமா என்று கலங்கி உங்களுக்கு தெளிவான திடமான ஒரு முடிவை எடுக்கின்ற அற்புதமான ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசிக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் 7 மற்றும் 8ஆம் வீட்டில் பலவீனப்படுகின்றார். அதாவது நான் சொன்னேன் அல்லவா, இந்த 2 கிரகங்களும் பலவீனமாகக்கூடாது. ஒருவர் சூரியன், அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலம் இழந்து விட்டால் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வதில் சில பதட்டங்கள், புரிந்து கொள்வதில் சில குழப்பங்கள் ஏற்படுவதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்களானால் கெட்டு போவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு முன்ஜாமீன் கொடுப்பதோ, அதாவது நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்ற வார்த்தைகளை கொடுப்பதோ சற்று கவனமாக இருந்துங்கள். ரகசியங்கள் அந்தரமாகவே இருந்துவிட்டு போகட்டும். ரகசியங்களை நண்பனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, நம்முடைய அந்தரங்க விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். காரணம், செவ்வாய் பலகீனமாக பலம் இழந்திருக்கின்றார். குறிப்பாக அரசு துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தால், ஆணாயினும் பெண்ணாயினும் அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீண் பழிபாவங்கள் வர இருப்பதாலும் இருக்கின்ற இடத்திற்கு ஆபத்து வர இருப்பதனாலும் கவனமாக இருந்து விடுங்கள். காரணம், எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த நிலையை அடைந்திருப்பீர்கள். உங்களுக்கு பேசுகின்ற பேச்சாக இருக்கலாம், உங்களுடைய நடவடிக்கையாக இருக்கலாம், எப்போ திண்ணை காலியாகும் என்று காத்திருக்கின்ற ஒரு உலகம் தானே. கவனமாக பொறுமையாக இருந்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம். அதே நேரம் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு என்று சொல்வார்கள்.
அந்த வகையில் பார்க்கப்படி சனி பகவான் சனி ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு அருளை தரும். அதே நேரம் பரிகாரம் என்று சொல்வதை விட ஒரு பாதுகாப்பு என்றே சொல்வேன். எல்லாருக்கும் தெரியும், திருத்தணி முருகனை சென்று தரிசியுங்கள். காரணம், செவ்வாய் பலமிழந்து இருக்கின்ற ஒரு காரணத்தினால முருகனை மனமுருக தரிசனம் செய்து கீழே இறங்கி வந்தால் பக்கத்தில் அகூர் பஸ் ஸ்டாப்னு இருக்கும். அங்கே பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற பாதசனீஸ்வரை மனமுருக வழிபாடு செய்வீர்களான அற்புதமான யோக பலனோடு மட்டுமல்ல, கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதி தருகின்ற பயமற்ற ஒரு நிலையை தருகின்ற ஒரு காலமாக அமையும். ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும். இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026ஆம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026ஐ பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கணிக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு, அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கணுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவர் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான், எளிதில் கிடைத்து விடாது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல, ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் அப்பதில் வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மரத்தினுடைய இயல்பு வாழ்ந்துதானே தீர வேண்டும், நின்றுதானே தீர வேண்டும், பலன் தந்துதானே தீர வேண்டும். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது, போராடி அந்த முயற்சியை நகர்த்தலும். அதுக்கு காரணம் கடத்தக்காரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக பலை தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.